ஒரு அழகான கிராமம் பிள்ளைகளே. அழகான சிலு சிலு சிலுன்னு காற்று, தென்னை மரம், பண்ணை மரம், வயல்வெளி. அந்த கிராமத்தில் ஒரு அந்தணர் வாழ்கிறாரு. அந்த அந்தணர்னா பிராமின்னு அர்த்தம், சரிங்களா? அவர் வாழ்கிறாரு. அவர் சாமிக்கு பணி செய்கிறவர், போவார், செய்வார். ரொம்ப தன்னால் இயன்ற உதவிகளை மற்றவங்க இயற்கையாக செய்கிற ஒரு கருணை உள்ளம் கொண்டவர், மர்சி ஹார்ட்டட் பர்சன். என்ன புரியுதா? அவர் எப்பவுமே சாமி சென்று அவருக்கு அந்த அதில் வர கொஞ்சம் சொற்ப காசுகளை வீட்டுக்கு எப்படி அந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாலும் ஒரு நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவருக்கு அந்த இதில் கூட யாருக்காவது உதவி பண்ணுற நல்ல குணமும் கருணையாக இருந்தது. ஆனால் நாளாக அவருக்கு பத்தலை எதுவுமே. வெளியில் போய் சம்பாதிக்கணும். என்ன அந்த வெளியே சம்பாரிச்சிட்டு வந்துடலாம், இல்லைன்னா நம்ம குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். அப்படி தான் உங்கள் அப்பா அம்மாலாம் கூட ஒருத்தர் வேலைக்கு போயிட்டே இருப்பாருங்க. அப்பா மட்டும் வேலைக்கு போவார். திடீர்னு காசு நெருக்கடியாக இருக்கும், உங்கள் படிப்புக்கு ஃபீஸ் கட்டணுனால அவர் அம்மா போய் வேலைக்கு போயிடுவாங்க. போயிட்டு நீங்கள் வெளியில் வேலைக்கு போனாவே, நம்ம ஸ்கூலை தவிர்த்துட்டு வேறு எங்கே வேலைக்கு போனாவே பிள்ளைகளே ரொம்ப கஷ்டம். நம்ம ஸ்கூல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம், எந்த பிரச்சனையும் கிடையாது. வந்தாங்கன்னா வேலையை உண்மையாக செஞ்சாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. மற்ற இடத்துலலாம் அப்படி கிடையாது, நிறைய கேவலமான டார்ச்சர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஸ்கூல் வந்து போன பிறகு உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம ஸ்கூலில் ப்ளசண்ட்டாக வரலாம். ஆனால் அதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பிள்ளைகள, அதனால தான் வேலைக்கே போவாங்க. அதே மாதிரி இந்த அந்தணரும் என்ன பண்ணுறாரு, வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாரு. நடந்து போகிறாரு. அந்த காலம் இல்லையா, நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது காட்டு வழியாக தாண்டி போகிறாரு. நடந்த களைப்பு, தாகம் தண்ணியாக இருக்குது. தூரத்தில் பார்க்குற ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல போய் தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா அந்த கிணறு உள்ள ஒரு சிங்கம் கிடக்கு, ஒரு பாம்பு கிடக்கு, ஒரு குரங்கு கிடக்குது, நம்மளை மாதிரி ஒரு மனிதன் கிடக்கான். ரொம்ப தாக்கம் எடுக்குது அவருக்கு. குனிஞ்சு பார்த்தா அந்த சிங்கம் கேட்குது, மனிதா நீ எப்படியாவது என்னை காப்பாற்றி விட்டுடு, உனக்கு புண்ணியமாக போவோம் அப்படின்றாரு. ஆனால் நீ வந்த உடனே என்னை கடிச்சு சிங்கமாச்சே, அஞ்சறி உள்ள மிருகமாச்சே, நீ என்னை கடிச்சு தின்னுடுவியே அப்படின்னா அந்த ஆள் கேட்குறாரு, அந்த அந்தனர் கேட்குறாருங்க. ஆனால் சிங்கம் சொல்லுது, நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், சத்தியம் வைக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு சத்தியம் சக்கரை பொங்கல் மாதிரி. ஆனால் அந்த சத்தியம் அந்த வச்ச உடனே அந்த சிங்கம் வச்சோடனே இவருக்கு இலக்கண மனசு அந்த ஒரு கயிறை அந்த இது மாதிரி சுற்றி முதல்ல அந்த சிங்கத்தை காப்பாற்றிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கயிறை இழுத்து அந்த சிங்கத்தை காப்பாற்றாரு. சிங்கம் சொல்லுது, நன்றி சொல்லி, இந்த மாதிரி ரொம்ப நன்றி, உங்களுக்கு ஏதாவது உதவினா எப்போனாலும் என்னை கேளுங்க, நான் செய்கிறேன்னு சொல்லி சிங்கம் காட்டுக்கு போயிடுது. உடனே மீண்டும் திருப்பி கீழே போனால் அந்த பாம்பு அவருக்கு போட்ட மாதிரி எனக்கும் கயிறு போட்டு என்னை காப்பாற்றுங்களேன் அப்படின்னுது. நீ வந்தோடனே விஷ பாம்பாச்சு, என்னை வந்து குத்திடுவியே. அதே மாதிரி பாம்பும் உத்தரவாதம் கொடுக்குது, சத்தியம் கொடுக்குது, அந்த பாம்பையும் காப்பாற்றுறாரு. அடுத்தது குரங்கு. நான் வந்து எதுலேயுமே ஹார்ம்லெஸ், கடிக்கவும் தெரியாது, எதுவும் பண்ண தெரியாது, என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்களே. அந்த சிங்கத்தை கொடுமையான சிங்கத்தையும் காப்பாற்றிட்டோம், நச்சு பாம்பையும் காப்பாற்றிட்டோம், அந்த இவனை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு குரங்கையும் காப்பாற்றுறாங்க. அந்த சிங்கமும் வாக்கு கொடுக்குது, உங்களுக்கு ஏதாவது உதவினா செய்யுங்கன்னு. அந்த பாம்பும் வாக்கு கொடுக்குது, உங்களுக்கு ஏதாவது உதவினா நான் செய்கிறேன்னு. அந்த குரங்கும் சொல்லுது, உங்களுக்கு ஏதாவது உதவினா சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னுது. அதுக்கப்புறம் மனுஷங்கிறான் உள்ள, ஏன்பா 5 அறிவு சிங்கத்தை காப்பாற்றினேன், என்ன கொடூரமான விலங்கு, மரத்துக்கு தாவர குரங்கையும் காப்பாற்றிட்டேன், விஷமான பாம்பையும் காத்துட்டேன், நம்ம இன்னும் மனுஷனை காப்பாற்றணும்னு தெரிஞ்சதா அப்படின்னு கேட்கும் போது அந்த 3 குடுக்குன்னு ஓடி வருது. போன 3மே, பாம்பு, குரங்கு, அந்த சிங்கம் 3 குறுக்கி தூரத்துலேருந்து ஓடி வருது. தயவுசெய்து இந்த மனுஷனை காப்பாற்றாதே, இவனால் உனக்கு ஆபத்து தான் வரும், மனுஷன் மாதிரி ஒரு நன்றி கட்ட ஜென்மத்தை உலகத்தில் பார்க்கவே முடியாது, நாங்கள் விழுந்ததே அவனால் தான் உள்ள அப்படின்னு சொல்லுதுங்க. அவனை காப்பாற்ற போய் தான் நாங்கள் விழுந்துட்டோம், எங்களால் ஏற முடியல அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் அந்த ஆள் வந்து ரொம்ப அழுறான், எனக்கு குழந்தை இருக்குது, புள்ளைக்குட்டி இருக்குது, எப்படியாவது காப்பாற்றினா, நான் போகலன்னா என் பிள்ளை அண்ணாதையும் ஆயிரும். உடனே இருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. கஷ்டம்ண்ணே, அதனால் அந்த மனுஷனையும் காப்பாற்றிட்டுறான். எல்லாம் அவங்கவுங்க போயிடுறாங்க. அந்த மனுஷனும் சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா என்கிட்ட கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரியா? அப்படி எல்லாம் போகிறாங்க. இந்த ஆளு போகிறாருங்க. அந்தனர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போகிறாரு. அந்த ஊரில் எல்லா இடத்துலையும் வேலை கேட்குறாரு, ஒரு இடத்துல கூட வேலை கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாயிடுது அந்த அந்தனருக்கு. ஐயோ, இது மாதிரி
ஒன்றுமே பண்ண முடியல, நம்ம குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல முடியும்னு ஒரு மாதிரி மன கஷ்டத்தோட மனசோர்வோட நடந்து வர்றாரு. செம்ம பசி எடுக்குது. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, நம்மளுக்கு குரங்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிச்சே அப்படின்னு கேட்டுட்டு அந்த குரங்கை வந்து குரங்கு குரங்குன்னு கூப்பிட்றாரு. கரெக்டாக குரங்கு வந்துடுது. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, இது மாதிரி எனக்கு ஒரு வேலை கூட கிடைக்கல, இந்த சிங்கம் எனக்கு உதவி பண்ணுறேன்ச்சே, அது உங்களுக்கு இடம் தெரியுமா? இந்த காட்டுக்கே சிங்கம் அதுதான், அந்த குகையில் மட்டும்தான் இருக்க, நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு மரத்தில் ஏறி அந்த என்ன பண்ணுது இந்த குரங்கு, பழங்களை பறித்து சாப்பிடுங்கன்னு சொல்லுது. அவரும் பசிக்கு சாப்பிட்டுட்டு நேராக அந்த குரங்கு அந்த சிங்கத்தை தேடி குரங்கு கிட்டேருந்து விடை பெற்றுட்டு இந்த சிங்கத்தை தேடி என்ன பண்ணுறாரு, குகைக்கு போகிறார். குகைக்கு போன பிறகு சிங்கராஜான்னு பயந்துனே தான் கூப்பிட்றாரு. ஒரு பயம் உள்ளுக்குள்ளே. சிங்கு கர்ஜிச்சிட்டே வெளியே வருது. இவரை பார்த்த உடனே நீங்கள் என்ன கஷ்டமா? ஆமாம், எனக்கு ரொம்ப பண கஷ்டமாக இருக்குது, ஒரு 5 நிமிஷம் இருங்கன்னொடனே சிங்கம் என்ன பண்ணுறது, நேராக உள்ளே போய் ஒரு பெரிய ஆரத்தை கொண்டு வந்து கொடுக்குது, தங்காரம். இதை நீங்கள் இதை வெற்று நீங்கள் பணமாக்கிங்க, உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த சிங்கமும் சிங்கம் கொடுத்த அந்த அந்த ஆரத்தை எடுத்துட்டு அவர் போகிறாரு. சரி, நம்ம எங்கேருந்து விற்கிறது, நம்மளுக்கு தான் அந்த பொற்கொள்ளர் தெரியும் இல்லையா, அவர் சொன்ன வில்லேஜுக்கு அந்த பொற்கொள்ளரை தேடி போகிறார். பொற்கொள்ளர் தேடி போனால் அவர் பார்க்குற அந்த பொற்கொள்ளர், அட இது வந்து இளவரசருடைய நகையாச்சே, இந்த ஆள் கையில் எப்படி கிடச்சிது? அப்போ தண்டோரை போட்டிருக்காங்க, அந்த நகை எங்கேயாவது கிடச்சிதுன்னா அவங்களுக்கு நிறைய நகையும் நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு, அரச வைத்த உத்தியோகமும் கொடுக்கப்படும் போட்டிருந்தேன். என்ன பண்ணுறாரு, இந்த ஆள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே நீங்கள் இங்கே இருங்க, அவங்க மனைவியை கூப்பிட்டு இந்த மாதிரி இவருக்கு நான் வர்ற வரைக்கும் வெளியே அனுப்பிச்சிடாத, நீ வந்து சாப்பாடு போட்டு நல்லா அவரை கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அரசர்கிட்ட கொண்டு போய் அந்த நகையை கொடுத்து, அந்த நகையை இளவரசர்துன்னு தெரிஞ்சோடனே அரசர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஆளை கைது பண்ணிடுறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் அந்த இதில் கைது பண்ணிடுறாங்க. என்னமே விசாரணை பண்ணவே இல்லை. ரொம்ப கஷ்டமாயிட்டு நேராக அரசர் வந்து உத்தரவு போட்டுறாரு, இவனை ஜெயிலில் போட்டுருங்க, இன்னும் வந்து 3 மாதம் கழித்து இவர் தூக்கு போடணும் அப்படின்னுறாங்க. இவனுக்கு ரொம்ப அந்த ஜெயிலில் கஷ்டமாயிடுது, நம்ம எந்த தப்பும் பண்ணவே இல்லையே, தப்பு பண்ணாமே தண்டனை அனுபவம் கவலைப்படுறாரு, கடலேன்னு வேண்டார். அப்போ தான் இவருக்கு ஞாபகம் வருது, பாம்பு வந்து நீ என்ன உதவி கேட்டாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லுது. அந்த பாம்பை மனசார வேண்டுறாரு. அந்த பாம்பு அவருடைய ஜெயிலுக்கு வருது. ஜெயிலுக்கு வந்தோடனே இவனுக்கு என்ன பிரச்சனை, நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சொல்கிறான். சரி, எதுவும் கவலைப்படாத, இங்கே இருக்க மகாராணியை நான் போய் தீண்டிடுவேன், எந்த வைத்தியர் வந்தாலுமே அந்த விஷம் ஒன்றுமே இறங்காது, நீங்கள் போய் கை வச்சா மட்டும்தான் அந்த விஷம் இறங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நேராக இப்போ இந்த பாம்பு என்ன பண்ணுது, அந்த மகாராணியை அந்தப்புறத்துக்கு போய் அந்த மகாராணியில் போய் விஷத்தை கக்கிடுது. அப்படியே எல்லாரும் அலறாங்க, மகாராணியை பாம்பு கடிச்சிச்சு, மகாராணியை பாம்பு கடிச்சிச்சு, மகாராணியை பாம்பு கடிச்சிச்சு, மகாராணியை பாம்பு கடிச்சிச்சு, எல்லாரும் அலறாங்க. எல்லாரும் அரடி எல்லாம் சுற்றி போகிறச்சு. அரசருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, எப்படியாவது எங்கள் மகாராணியை காப்பாற்றுங்க, நம்ம அரசாட்சியில் நான் பங்கு தரேன், ஒரு இடத்த அரசர் மாதிரி உங்களுக்கு குறுநில அரசராக தரேன் அப்படின்னு எல்லாம் தண்டர போகிறாங்க. எல்லா வைத்தியரும் வராங்க, அரண்மனை வைத்தியர் பார்க்குறாரு, முடியலன்றாங்க. யார் சின்னவங்க இருந்தாலும் சரி பெரியவங்க இருந்தாலும் சரி, யாராவது மகாராணியை காப்பாற்றுங்க, என்ன மகாராணினா ரொம்ப உயிர் அப்படின்னு சொல்கிறார். யாரும் காப்பாற்றலை. அப்போது காப்பாற்ற முடியல, விஷத்தை இறக்க முடியல. நாளுக்கு நாள் மகாராணியுடைய தோலில் வந்து ப்ளூ கலர் ஏறிக்கிட்டே போகுது, விஷம் ஏறிண்டே போகுது. இன்னும் கொஞ்சம் ஏறிச்சுன்னா மகாராணி செத்துறாங்க. ராஜாவால் முடியவே இல்லை. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு காவலாளிகிட்ட, என்னால் எனக்கு சின்ன வைத்தியம் தெரியும், என்னால் மகாராணியை காப்பாற்ற முடியுன்றார். அப்போயும் அந்த காவலாளி ஒத்துக்கல, வாய முடின்னு போயா அப்படின்னு சொல்லிடுறார். ஆனால் திருப்பி சொல்கிறார், இவருடைய டார்ச்சர் தாங்க முடியாது, நேராக போயிட்டு இந்த மாதிரி நம்ம ஜெயிலில் அடித்து வச்சுருக்கோம்ல, அவர் வந்து மகாராணியை காப்பாற்ற முடியும் அப்படின்றாருன்னு. வெளியில் வந்த உடனே சரி, அப்போ என்ன சொல்கிறாரு, மகாராஜா உன்னுடைய தண்டனையும் நான் எடுத்துடுறேன், உனக்கு இடமும் தரேன், எல்லா வசதியும் தரேன், என் மகாராணி காப்பாற்றுறா நீ போதுன்றார். இவர் அந்த பாம்பை நினச்சி அப்படியே அந்த மகாராணியை தொடுறாரு. தொட்ட உடனே அப்படியே எல்லாமே மறைஞ்சி போயிடுது. மகாராணி உயிரோடு எழுந்துடுறாங்க. மகாராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் மகாராஜா கேட்குறாரு, எப்படி நீ இந்த மாதிரி நல்ல திறமையாக இருக்க, எப்படி நீ வந்து ஜெயிலுக்கு வர அளவுக்கு திருநனா? ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு ஏழை அந்தனர், நான் வேலை தேடி போனேன், நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். ஒரு சிங்க தான் அதை கொடுத்தது, இவரை காப்பாற்றினேன், இவர் வந்து அதை வந்து நான் திருடிட்டேன்னு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாருன்னொடனே என்ன பண்ணுறாரு, அவனை கூப்பிட்டு
நீ ஒருத்தன் உனக்கு உதவி செய்யணும் போய் அவனை வந்து ஆபத்தில், அதுவும் சாகிற ஆபத்தில் மாட்ட விட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஜெயிலில் போட்டு இவருக்கு ஒரு 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 சின்ன ராஜ்யத்தை ஆரம்பித்து கொடுத்து ஒரு சின்ன ராஜாவாக சிற்றரசாக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டார். பணத்தாசை பிடிச்சவங்கிட்ட நீங்கள் நட்பாக பழகக்கூடாது. எப்போவுமே அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அது எந்த உறவாகட்டும், எந்த தோழனாகட்டும், தோழியாகட்டும், பணத்துக்கு ஆசைப்படுறவங்களோட நம்ம பழக்கம் வச்சிக்க கூடாது. பணத்துக்கு ஆசைப்படுறவங்க கூட எப்பவுமே பழக்கம் வச்சிக்க கூடாது. ரெண்டாவது, பகைவன் இருக்கான் இல்லையா, பகைவன், அந்த பகைவன் திருந்தி நான் உங்களுக்கு நண்பன் ஆகிட்டேன்னு சொன்னான்னா கூட அவங்ககிட்டே நீங்கள் பழக்கம் வச்சுக்கக்கூடாது, தூரமாக தான் இருக்கணும். என்றைக்கு இருந்தாலும் அவனால் உங்களுக்கு ஆபத்து வரும். பகைவனாக இருந்து எதிரியாக இருந்து நான் திருந்திட்டேன், உங்களுடைய நல்ல குணங்களாக தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இனிமேல் உங்களுக்கு உண்மையாக இருக்கேன்னு சொல்லி வந்தால் கூட அவங்க கூட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடாது. புரியுதுங்களா? அப்புறம் நம்பிக்கை துரோகி, அவனோட எப்போவுமே பழகக்கூடாது. அவன் எப்போவுமே உங்களை காலை வாரி விட்டுருவான். நம்பிக்கை துரோகினா என்ன வச்சுன்னா, நீங்கள் தப்பு செஞ்சால் சொல்கிற அது பேர் இல்லை, அந்த நம்பிக்கை துரோகம் இல்லை. நீங்கள் முழுமையாக நம்பி ஒருத்தர்கிட்ட 1 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க, ஒரு கையெழுத்து கூட வாங்கலை, அப்படியே 1 கோடி கொடுக்குறீங்க. ஒரு மாதம் கழித்து நீ எப்போ என்கிட்ட காசு கொடுத்தான்னு கேட்குறான் பாருங்கள், அவன் தான் நம்பிக்கை துரோகி. ஏன்னா அவன் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நீங்கள் கையெழுத்து வாங்காமல் காசு கொடுக்குறீங்க. அந்த மாதிரி நம்பிக்கை துரோகி கூட எப்பொழுதுமே பழகக்கூடாது. கடைசியாக யார் கூட பழகக்கூடாதுன்னா, ஆண் இருப்பான் இல்லையா, நிறைய பெண்களோட கெட்டவனாக பழகுவான், அவனை நீங்கள் கிட்டவே வச்சுக்கக்கூடாது. பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய ஆணோட கெட்டவங்களாக பழகுவாங்க, அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாது. இவங்கெல்லாம் எந்த நேரத்துலையும் ஆபத்தானவங்க. நம்பிக்கை துரோகி, பேட் கேரக்டர்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் பேட் கேரக்டர்ஸ், பணத்துக்கு அதிகமாக ஆசைப்படுறவன், பணத்துக்கு அதிகமாக ஆசைப்படுறவன், பகைவன் திருந்தி உங்ககிட்ட நல்ல மாதிரி நடிக்கிறான்னா ஆபத்து. இந்த 4 பேர்கிட்டையும் நீங்கள் பழகாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் வீண் போகாது, உங்களுடைய கேரக்டர் வீண் போகாது, உங்களுடைய அன்பு வீண் போகாது. புரியுதா? பப்பா சொன்ன அந்த விஷயம்லாம் உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Once again, may Lord Muruga bless you. Bye from your lovable Papa. I'm not only your Papa, I'm your mom and I'm your close friend. Thank you.